இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. திருப்பலி வேளையில் நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஜெபித்து கொண்டிருந்தோம். இருந்தாலும் கூட இப்பொழுது சிறிது நேரம் நாம் எழுந்து நின்று இறைவனை புகழ்ந்து பாட நம்மை ஆயத்தம் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, நாம் திருப்பலி வேளையில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடினோம். பரிசுத்தாவினுடைய வருகைக்காக பரிசுத்தாவியானவர் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்துவது, அந்த அனுபவம் கிடைப்பதற்காக நாம் ஆவலோடு கடந்து வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதன் வழியாக இறைவனுடைய அந்த வல்லமை நம்மீது பொழிந்து ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்வார். இந்த முழு இரவு ஜெபத்தில் நாம் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது திருப்பலி வேளையில் கடைசி நேரத்தில் ஆயர் நம்மை ஆசீர்வதித்து அந்த வார்த்தையிலிருந்து நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியானுடைய பெயரால் நம்மை ஆசீர்வதித்தோம். அதே பெயரை நாம் சொல்லி அவரை புகழ்வோம். கண்களை மூடி கரங்கள் நாம் இதயத்தோடு சேர்த்து வைப்போம். அப்பா பிதாவே, உம்மை நான் ஆராதிக்கின்றே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? அப்பா பிதாவே, உம்மை நான் ஆராதிக்கின்றே. இறைமகன் இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இறைமகன் இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றே. பரிசுத்த ஆவியே, உம்மை நான் ஆராதிக்கின்றே. பரிசுத்த ஆவியே, உம்மை நான் ஆராதிக்கின்றே. மூவொரு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றே. பாடுவோம். மூவொரு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கரங்கள் தட்டி நாம் பாடுவோம். அப்பா பிதாவே, உம்மை நான் ஆராதிக்கின்றே. எல்லோரும் பாடுவோமா? அப்பா பிதாவே. உங்க சத்தம் தான் கேட்கணும், சத்தமா எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இறைமகன் இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றே. பாடுவோம். இறைமகன் இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றே. பரிசுத்த ஆவியே, உம்மை நான் ஆராதிக்கின்றே. பரிசுத்த ஆவியே, உம்மை நான் ஆராதிக்கின்றே. மூவொரு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கரங்களை சேர்த்து பாடுவோமா? ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கண்களை மூடுவோமா? இதோ இந்த இரவு ஜெபம் நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடும் பொழுது, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று தாகத்தோடு ஜெபிப்போம்.
நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற எங்களை ஒருபோதும் கைவிடாதே. எங்களுடைய பலவீனங்கள் இருந்து, பாவங்கள் இருந்து, குற்றம் குறைகள் இருந்து, எங்களுடைய குடும்பங்களுக்கு கூடிய எல்லா விதமான தடைகள் இருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். பரிசுத்தாவில் நான் நிரப்பும் ஆண்டவரே. இம்மானுவேலனே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்கள் தட்டி. இம்மானுவேலனே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இஸ்ரவேலின் தேவனே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இஸ்ரவேலின் தேவனே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். குணமாக்கும் தேவனே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். குணமாக்கும் தேவனே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆறுதலின் தேவனே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். ஆறுதலின் தேவனே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை அசைத்து ஆராதனை, 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 உமக்கு ஆராதனை. பாடுவோம். ஆராதனை, 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 உமக்கு ஆராதனை. கண்களை மூடி கரங்கள் நாம் இதயத்தோடு சேர்த்து வைப்போம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் எங்களுடைய குறைகள் பார்க்காமல், எங்களுடைய குற்றம் குறைகள் பார்க்காமல் அபிஷேகம் செய்கிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான். ஆண்டவரே, உம்மை நம்பி, உம்முடைய வார்த்தைகளை நம்பி, உம்முடைய பிரசன்னத்தை நம்பி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. மற்ற நபர்கள் எங்களை பார்க்கும் பொழுது இதோ உம்முடைய மகன் என்று மகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை உயர்த்தும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீ மாற்றும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. கரங்கள் தட்டி பாடுவோமா? அபிஷேகநாதரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். அபிஷேகநாதரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆவியானவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். ஆவியானவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வல்லமையின் தேவனே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வல்லமையின் தேவனே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வல்லவராம் இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வல்லவராம் இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை அசைத்து ஆராதனை, 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 உமக்கு ஆராதனை. சத்தமாக ஆராதனை, 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 உமக்கு ஆராதனை. கரங்கள் தட்டி நாம் ஆடுவோமா? வல்லமையாக கரங்கள் தட்டி எல்லோரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். இதோ இந்த பெந்தெகோஸ்து பெருவிழா அதற்காக எங்களுடைய தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது எங்களுடைய மன எண்ணங்களை நீ ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பலவீனம் நிறைந்த எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. குறைகளுள்ள எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடன் செல்கிற ஒவ்வொரு பாதைகளும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால் நிரப்பி தூய்மை உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே,
கரங்கள் உயர்த்தி நாம் இயேசு அழைப்போமா? இயேசுவே இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya 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 ஹalleluya. இரு கரங்கள் உயர்த்தி இதோ இந்த இரவு ஜெப வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தான் வழி நடத்த வேண்டும் என்று, பரிசுத்த ஆவியானவரே நீர் தான் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? கரங்கள் உயர்த்துவோம், சத்தமாக நான் ஜெபிப்போம், எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவருமே தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய ஆவின் வல்லமை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை புதுப்பிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இது எங்கள் வாழ்க்கையில் கூடிய எல்லா விதமான தீமையின் அந்தகார சக்தியில் எங்களை விடுவித்திருந்த ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை, எங்கள் தேசத்தை, எங்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நான் நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லோரும் சத்தமாக இடி முழக்கத்தின் சத்தம் போல எல்லோரும் துதிப்போமா? எல்லோரும் துதிப்போமா? கரங்கள் உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா பிதாவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்கள் உயர்த்தி அப்பா பிதாவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைமகன் இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். இறைமகன் இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பரிசுத்த ஆவியே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பரிசுத்த ஆவியே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். மூவரு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். மூவரு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. பாடுவோம். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க, சத்தமா வருது கரத்தை உயர்த்தி ஹalleluya. Hallelujah. உங்க சத்தம் கேட்கணும், மைக்ல யாரும் சொல்ல வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க ஹalleluya. ரொம்ப சோகமா சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். பக்கத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஒரு முறை கூட சமாதானம் சொல்லுங்க. திருப்பலியில் நாம் சமாதானம் சொன்னது தான். இப்பொழுது கொஞ்சம் அதிகம் பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள். சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் முகத்தை பார்த்து முறைச்சு பார்க்காம சமாதானம் சொல்லி உட்காருவோம். அதுக்கே யோசிக்கிறீங்க நிறைய பேர். அமர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நேரம் நமக்கு பல வேலைகள் இருந்தாலும் கூட நம்முடைய வீடுகளில் மற்ற வேலைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் அதிலிருந்து நம்மை ஒதுக்கி வைத்து இந்த ஒரு இரவு ஜெப வேளையில் நான் கடந்து வர வேண்டும், என்னை நான் புதுப்பிக்க வேண்டும், என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய வாழ்க்கை முறைகளை நான் கொஞ்சம் சற்று யோசித்து பார்த்து சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாம் அந்த பரிசுத்தாவினுடைய துணை நாடி வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க.
பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹalleluya. இது ஒரு கலை நிகழ்ச்சி அல்ல. சிலர் வந்து சொல்லுவாங்க நல்லா நடத்துனாங்க, அந்த அவங்க நல்லா நடத்துனாங்க, இவங்க நல்லா. யாருக்கு மார்க் போடுறதுக்காக நம்ம யாரும் வரல, அப்படியா? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு மார்க் போடுறதுக்காக நம்ம வரல. ஒவ்வொருவரும் வழி நடத்துவது வந்து நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்பதற்காக ஒவ்வொரு குழுவாக மாற்றி ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு நாம் செய்கிறோம். ஆனால் ஒரே ஒரு எண்ணம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை புதுப்பிக்க, நம்மை ஒப்பு கொடுக்க நாம் வந்திருக்கிறோம். ஆமேன். சத்தம் ஆமேன். அங்கிருந்து சத்தம் வரல. ஆமேன். ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 1-4 வரை உள்ள இறைவார்த்தையை நான் வாசித்து கேட்போம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. அதனுடைய முதல் பகுதி ஒரு முறை நான் வாசிக்க கேட்போம். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது, பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. எல்லோரும் ஒரே இடத்தில் என்ன செஞ்சாங்க? கூடியிருந்தார்கள். என்ன செஞ்சாங்க? பலரும் பல தேசங்களில் இருந்து வந்து ஒரே இடத்துல கூடி ஜெபிக்க தயாராக வந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் வந்து நமக்கு தெரியும், அதற்கு அந்த திருவிழில் நான் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் கடந்து வருவது வந்து தீ நாவாக கடந்து வருகின்றது. தீயினுடைய அருமை என்னது? அந்த தீ வந்து, அந்த நெருப்பு வந்து சுட்டரிக்கின்ற ஒரு வல்லமை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. நாம் இந்த இடத்தில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தீமைகள், குறைகள், பலவீனங்கள், அகங்கார எண்ணங்கள், தன்பெருமை, இதெல்லாவற்றையும் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை தூய்மைப்படுத்துங்க, நாம் அந்த வார்த்தை இந்த நாள் நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடும் பொழுது நம்மை தூய்மைப்படுத்துகிறது வந்து அந்த தீ நாவாக கடந்து வந்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, குடும்பங்கள் இருக்கக்கூடிய, நம்மை சூழ்ந்திருக்கிற சார்ந்திருக்கிற அந்த இடங்கள் எல்லாம் இதோ அந்த தீமையை அகற்றி தூய்மை என்கிற அந்த அருளை ஆண்டவர் பொழிகின்றார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹalleluya, ஹalleluya. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் இன்றைக்கு டிவைன் தியானத்தில் நேற்று அங்கே செய்து கொடுக்கும்போது நான் சொன்னேன், நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம், தாழ்ச்சி என்கிற அந்த எண்ணம் இருந்தால் மட்டும் போதும். அந்த தாழ்ச்சி இருக்கிற இடத்துல கடவுள் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவே நன்றி. சத்தமா இயேசுவே நன்றி. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ். ஹalleluya. சத்தமா ஹalleluya, ஹalleluya. ஆனால் இன்றைக்கு இந்த இரவு ஜெப வேளை நாம் இப்பொழுது திருப்பலி வழியாக நாம் துவங்கி வைத்திருக்கிறோம். இந்த இறை புகழ்ச்சி வேளையில் ஆண்டவரே எங்களை நீ நிரப்புங்க. என்னை வந்து எனக்கு நிறைய குறைகள் உண்டு. அந்த குறைகளை மாற்ற உம்மால் மட்டும்தான் முடியும். அதனால் நாம் இப்பொழுது அந்த பாடல் வழியாக ஜெபிக்கும் பொழுது அந்த பாடல் வரிகள் உங்களுக்கு உதவியாக தான் நாங்கள் பாடுகிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய ஜெபமாக மாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தயாராக இருக்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்களே. பிரைஸ் தி லார்ட். அங்கேருந்து தான் அந்த பசங்க சத்தம் கேட்குது, இங்கே யாருமே வாய திறக்கல. தயாராக இருக்கிறீங்களா? அப்போ இங்கே சிட்டுக்குருவிங்க சத்தம் தான் கேட்குது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதாவது அந்த முதிர்ந்த வயதில் நமக்கு பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னத்தான் வந்தோம், கோயிலேருந்து கூப்பிட்டாங்க, கொஞ்சம் பேர் போகலைன்னா திருப்பி அடுத்த வாரம் வந்து ஃபாதர் வந்து கேட்பாங்க ஏன் போகலை, அதனால் வந்து உட்கார்ந்தோம். அப்படி இல்லை, உங்களை வந்து அழைத்து வந்தவர் இயேசு ஆண்டவர். நம்புறீங்களா, நம்ப மாட்டீங்களா? நம்புகிற நபர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன்.
இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறது வந்து கடவுளுடைய வல்லமை மட்டும்தான். ஆமென், ஆமென். என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. பாடுவோமா? என்ன நிரப்புங்கப்பா. சத்தம் வரல பாத்தீங்களா? என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. பாடுவோம். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க. பாடுவோம். நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால. ஒரே ஒரு நிமிடம், சரியா? வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க சத்தமா. பாடின வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க ஒரு முறை. அங்க இருந்தா சத்தங்க நீங்க சொல்லுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. அந்த வல்லமை இருந்தால் தான் தீயவனை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா எல்லா வீட்டிலையும் நம்ம வந்து அந்த ஒரு பயத்தில் வாழ வேண்டியதாக இருக்கும். எனக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க, என் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது. இந்த எண்ணமே நம்முடைய வாழ்க்கையை சீரழிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுளுடைய வல்லமை பெற்ற ஒரு நபர் ஒருபோதும் தீயவனை பயப்பட மாட்டாங்க. நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? தீயவனை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை தான் கடவுள் கொடுக்கிறாங்க. வேற எந்த எதுவும் கடவுள் கொடுக்க மாட்டாங்க. தீயவன் பிசாசு எது இருந்தாலும் சரி, அதை வல்லமையோடு நேரிடக்கூடிய வல்லமை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென், ஆமென். நமக்கு அந்த ஜெபம் இல்லாத காரணத்தினால்தான் தீயவனை எதிர்கொள்ள முடியல. அந்த ஜெபம் இல்லாத காரணத்தினால்தான் தீயவனுடைய பொல்லாப்புகள் நம்முடைய குடும்பத்தில் கடந்து வருகிறது. நமக்கு ஜெபம் இல்லாத காரணத்தினால்தான் நாம் பிறரை நாம் தேடி போகிறோம் இல்லையா? நம்ம வந்து கடவுளுடைய அந்த நம்பிக்கை இருந்தால், கடவுளுடைய வார்த்தை நம்முடைய மனதில் இருந்தால், கடவுளுடைய வல்லமை இருந்தால், எப்படிப்பட்ட சக்திகள் நம்மை நேரிட வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கடவுள் நமக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. நான் வந்து என்னுடைய சொந்த மாநிலம் இந்தியாவில் கேரளா மாநிலம். என்னுடைய தமிழ் மொழி சொந்த மொழி கிடையாது, தாய்மொழி கிடையாது. எனக்கு கடவுள் இலவசமாக கற்றுக் கொடுத்த மொழி தான். ஆனால் கடவுள் பயன்படுத்துவது இந்த மொழியில் தான். ஆமென். எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி உண்டு. கேரளாவில் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நிமிடத்தில். அங்கே ஒரு திருவிழா, அது இங்கே இருக்குதான்னு தெரியல, ஜார்ஜியார் இருக்குதா, இங்கே ஜார்ஜியாருடைய சுரூபங்கள் இங்கே இருக்குதான்னு தெரியல. ஜார்ஜியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயின்ட் ஜார்ஜ், செயின்ட் ஜார்ஜ். அந்த கோயிலில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வேளையில் அருள் தந்தை வந்து நன்மை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் வரிசையாக வந்து நன்மை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நன்மை போகிற வழி அதனுடைய அந்த சுரூபம் வச்சிருக்கு. அப்போ அந்த ஃபாதர் வந்து வழி இல்லை, போகிறதுக்கு வழி இல்லை, ரொம்ப நெருக்கடி, எல்லோரும் நிற்கிறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க இப்படி போங்க. அப்படி சொன்ன உடனே அந்த அம்மா வந்து அந்த பக்கம் போகல, அந்த சென்ட் ஜார்ஜினுடைய அந்த சுரூபம் வச்சிருக்கிற இடத்துக்கு திரும்புகிறாங்க. அப்போ ஃபாதர் சொல்லுவாங்க இப்படி போங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை, அப்போ இந்த அம்மா காட்டுறாங்க கையில், ஒரு நிமிடம் இருங்க சாமி, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டேன். அப்போ ஃபாதருக்கு கொஞ்சம் சந்தேகம், என்ன செய்ய போகிறாங்க தெரியலன்னு சொல்லி நன்மை கொடுத்துருக்கும்போது இப்படி பார்க்கும்போது இந்த அம்மா செஞ்ச பெரிய ஒரு காரியம், அதாவது சென்ட் ஜார்ஜனுடைய கையில் காலெல்லாம் கையை தொட்டு முத்தி அப்படி போகிற வழியில் அங்கிட்டு கிட்ட பார்த்துட்டு அங்கே ஒரு பாம்பு இருக்குது கீழே, பாம்பையும் தொட்டு முத்திட்டு போனாங்க. என்னது? அந்த பாம்பையும் தொட்டு முத்திட்டு போனாங்க. ஃபாதர் வந்து அப்படியே அடக்கடவுளை நன்மை வாங்கிட்டு இந்த கூத்து வெளியே போய், இந்த ஃபாதர் இந்த அம்மாவை விடலை, வெளியே போயிட்டு டக்குன்னு போய், ஏம்மா நீங்கள் போய், சரி நீங்கள் வந்து நன்மை வாங்கிட்டீங்க, போகிற வழியில் வந்து ஜார்ஜியாருடைய சென்ட் ஜார்ஜனுடைய சுரூபத்தை தொட்டு முத்திட்டு போனீங்க, போகிற வழியில் நீங்கள் அங்கிட்டு பார்த்துருக்கீங்க, அந்த பாம்பை வந்து தொட்டு முத்திங்க அப்படின்னு.
அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி உங்களுக்கு தெரியாது சாமி, செத்த பிறகு நான் அங்கிட்ட போமா இங்கிட்ட போமா எனக்கு தெரியாது, அங்கேயும் ஒரு பிடி இருக்கட்டும் இங்கே ஒரு பிடி இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போவதற்கு காரணம் இதுதான். கடவுளை நம்புகிற நபர் வேற எங்கேயும் நம்ம போக மாட்டாங்க, வேற அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. யாரு சொன்னாலும் நம்முடைய மனதில் கடவுள் இருக்கிற அந்த நம்பிக்கையில் நாம் எந்த சக்திகள் நம்ம எதிர்கொண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கடவுள் நமக்கு கொடுப்பார். ஆமேன். நம்பிக்கையுள்ள நபர்கள் சத்தமா சொல்லுங்க ஆமேன். சத்தமா சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி பத்தாது. என்ன உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால பாடுவோம். என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, எல்லாம் நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க. பாடுவோம். நிரப்பிடுங்க என்ன, கொஞ்சம் சக்தியா கரங்கள் தட்டுங்க. ஆவியினால சத்தமா எல்லோரும் பாடுவோம். நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையால. சத்தம் பத்தாது. நிரப்பிடுங்க என்ன, வல்லமையால நிரப்பிடுங்க. கரங்கள் தட்டி பாடுவோம் எல்லோரும், கரங்கள் தட்டி. நிழலை தொடுவோ, சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோ, அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோ, சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோ, அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன, சத்தமா சத்தமா ஆவியினால எல்லோரும் பாடுவோமா. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையால நிரப்பிடுங்க. கரங்க தட்டி. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையால நிரப்பிடுங்க. கொஞ்சம் கூட சக்தியா கரங்க தட்டுவோமா எல்லோரும். பத்தாது. நாம் யாரோ ஒருவரை நாம் புகழ்வல்ல, கடவுளை, இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை, தந்தையாம் கடவுளை நாம் புகழ்கிறோம். அந்த நம்பிக்கையோடு அந்த மகிழ்ச்சியோடு நம்ம அவரை புகழ்வோமா. கரங்கள் தட்டி. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. பாடுவோம். நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினால. கரங்க தட்டு பாடுவோமா. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன, இரு கரங்கள் உயர்த்துவோமா. வல்லமையால இரு கரங்கள் உயர்த்தி கண்களை மூடி நிரப்பிடுங்க என்ன. சத்தமா எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து வல்லமையால நாம் எல்லோரும் ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நாம் இப்பொழுது ஆண்டவரை நான் துதிப்போம். ஆண்டவரே, எங்களை நீ நிரப்ப வேண்டும், பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்ப வேண்டும். தீயவனை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இதோ தீயவனுடைய அந்தகார சக்திகளை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இதோ காலியான பாத்திரம், காலியான பாத்திரம் நீ நிரப்பும் ஆண்டவரே. காலியான என்னுடைய மனதை இதோ நீர் உம்முடைய வல்லமையினால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால், பரிசுத்தாவின் வரங்களினால், பரிசுத்தாவின் கொடைகளால் எங்கள் நிரப்பும் ஆண்டவரே. காலியான எங்களுடைய பாத்திரம், காலியான எங்களுடைய மனது, காலியான எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை நீ நிரப்பும் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. தடைகளில் உடைத்து போடும் ஆண்டவரே. எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான தீவனுடைய அந்தகார சக்தி எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. சத்தமே இல்லையே. Praise the Lord. Praise the Lord. உண்மையில் இந்த சத்தம் பத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிவிலியத்தில் நான் பார்க்கிறோம், அந்த ஹல்லேலூயாங்கிற அந்த வார்த்தை நாம் அடிக்கடி நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த ஹல்லேலூயா சொல்லுகிற அந்த இடத்துல, ஆண்டவரை துதிக்கிற இடத்துல யாருக்கு இடம் கிடையாது? யாருக்கு இடம் கிடையாது? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். அங்கேருந்து தான் சத்தம் கேட்குது, இங்கெல்லாம் சத்தம் வரல. அப்படியே சாத்தானுக்கு பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க சிலருக்கு. சொன்ன என்ன ஆகும் தெரியல. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு வந்து கடவுளை வந்து பயம் கிடையாது. கடவுள் வந்து பரவாயில்ல. எங்கள் ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது இந்த பில்லி சூன்யம் மந்திரவாதம் அதுக்கெல்லாம் போகும்பொழுது ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து சொன்ன ஒரு விஷயம் எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க, கடவுளுடைய ப்ரோசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ பிரதர். என்னது? இயேசுக்கிட்ட வந்து கேட்டால் கூட ரொம்ப கேட்கணும், நிறைய காரியங்கள் இருக்குது, அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்க தெரியல. ஆனால் இங்கே போய் கொஞ்சம் காசை கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு, டக்குன்னு எல்லாம் கரெக்டாகிடும். சாபமே வாங்கி நடக்கிறாங்க நிறைய பேர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 17 இருந்து 21 வரைக்குள்ள இறைவார்த்தைகளை வாசிக்க கேட்போம். அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் நாவியை பொழிந்தருள்வேன். ஒரு நிமிடம், அந்த வார்த்தை என்னது? இறுதி நாளில் நான் மாந்தர் யாவர் மேலும். நிறைய பேர் யோசிக்கிறது வந்து அந்த இறுதி நாள் சொல்லும் போதே பயம் வருகிறது நிறைய பேர். அது சொல்லிட்டு நம்ம வாசிப்போம், இறுதி நாள் அப்போ முடிஞ்சிச்சு, முடிய போகுது, அப்போ நான் இன்னும் ஜெபம் பண்ணக்கூடாது, போனால் இறுதி நாள் ஆகிடுமே, என்ன ஆகும் தெரியல. இந்த பயத்திலே நிறைய பேர் வாழறாங்க. இறுதி நாள் சொல்லும் பொழுது தீயவனுடைய தீமையனுடைய இறுதி நாள், பாவத்தினுடைய இறுதி நாள், அந்தகாரத்தினுடைய இறுதி நாள், அதற்கு பிறகு வருகிற நாட்கள் தான் ஆசீர்வாதமான நாட்கள். அதை பற்றி நம்ம யோசிக்கிறது கிடையாது. அந்த இறுதின்னு சொல்லும் பொழுது தீயவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நாள், பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நாள், அந்தகார சக்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நாள். நாம் ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியை தேடும் பொழுது அந்த இடத்தில் புதிய நாளை, புதுப்பித்த நாளை, ஆசீர்வாத நாள் ஆண்டவர் நமக்காக தருகிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் நாவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் நாவியை பொழிந்தருள்வேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். இன்னும் மேலே வானத்திலும் அரும் செயல்களையும் கீழே வையகத்தில் இரத்தம், நெருப்பு, புகைப்படலம் ஆகிய அடையாளங்களையும் கொடுப்பேன். ஒளிமயமான பெருநாள் ஆகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் வருகை, ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவருடைய வருகை இதோ இந்த
பரிசுத்தானுடைய பெருவிழா, இந்த கொண்டாட்டம், அதே நீங்கள் யோசிச்சா போதும். எவ்வளவு தயாரிப்பு, பல நாட்களாக பல மாதங்களாக இதற்காக தயாரித்து இந்த மாலை வேளையில் நாம் வந்து கூடி ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல கூடி ஜெபிக்கும் பொழுது இங்கு உள்ள ஆயர் பெருமக்கள், குரு முதல்வர், மற்ற அருள் தந்தையர்கள், அருள் கன்னியர்கள், ஒவ்வொரு பங்கில் இருக்கிற மக்கள், ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் இந்த தயாரிப்பில் நாங்கள் வந்து அமரும் பொழுது எங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்ற அந்த ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் இருக்கும். எங்களுடைய அந்த தீமைகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எங்களை விட்டு அகன்று போகும். நாங்கள் ஏறெடுக்கிற அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு கடவுள் பதில் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை தான் நம்மளை வந்து இங்கே கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. கடவுளுடைய வருகை, இதோ கடவுளுடைய வருகைன்னு சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் தான். கடவுளுடைய வருகைன்னு சொல்லுவது வந்து நமக்கு மகிழ்ச்சி தான். அப்பொழுது அந்த இறுதி நாள் முதல்ல நாம் சொல்லும் பொழுது அதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தீமையினுடைய இறுதி தான், தீமையினுடைய அந்தகார சக்திகளுக்கு இறுதி தான், பாவங்களுக்கு இறுதி நாள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கு இறுதி நாள். அந்த ஒவ்வொரு இறைவனுக்கு எதிராக காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது அடுத்த நாள், அடுத்த காலகட்டம் வந்து ஆசீர்வாதத்தின் காலகட்டம் தான், ஆசீர்வாதத்தின் நாட்கள் தான். ஆமேன். சத்தமா சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமா ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். அதுக்கு சிறந்த ஒரு உதாரணம், ஒரு அனுபவம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒரு 3 நாள் நற்செய்தி பெருவிழா நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஆலயத்துக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் அந்த தியானத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். முன் வரிசை 3வது ஒரு வரிசையில் வந்து ஒரு கணவன், மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காங்க. மனைவி வந்து ரொம்ப தாகமாக ஜெபிக்கிறாங்க, கைத்தட்டி பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த கணவர் வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க, முறைச்சிக்கிட்டு, அதாவது ரொம்ப கோபத்தில் உட்காந்துருக்குறாங்க. பிள்ளைகள் வந்து அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க. என்ன சம்பவம்னு எங்களுக்கு தெரியல. முதல் நாளில் வந்து உட்காரும் பொழுது ரொம்ப கோபமாக இருந்த நபர் 2வது நாள் வருவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. 2வது நாளும் அப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் பொழுது மனைவி வந்து அப்படியே கையை அவருடைய காலில் தொட்டு சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க, அப்படி இல்லை கைத்தட்டு அந்த தொட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து அப்படியே கைத்தட்டி மாத்துறாங்க, நீ சும்மாரு, உன்னோட வேலையை பாருன்ற மாதிரி. இது நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சு, ஏன் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் கடவுள், நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தோடு, அதாவது நீங்களாக வந்ததில்லை, கடவுளுடைய அழைப்பு இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து உட்கார முடியும். அது நீங்கள் முதல்ல நம்புங்க. அந்த நபரை அந்த இடத்துல அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வரும் பொழுது பெரிய ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் இருக்குது என்று அன்னைக்கு இரவில் தான் எனக்கு தெரிய வந்தது. நடந்தது வேற ஒன்றும் இல்லை. அந்த தியானத்தில் 2வது நாள் உட்காரும் பொழுது அந்த செய்தி, நாங்கள் கொடுத்து கொண்டிருந்த செய்தியில் மனம் மாற வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும், பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் வழியாக துணையோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய மனதில் கூடிய அந்த கோபம் எல்லாவற்றையும் கடவுள் மாற்றுவாங்க என்று சொல்லி அந்த பிரசங்கத்தில் நாங்கள் மன்னிப்பை பற்றி, மன்னிக்க வேண்டிய அந்த நன்மையை பற்றி நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த இடத்துல இந்த நபர் வந்த நிலைமை வேற எதுவும் கிடையாது. இந்த நபரை வந்து அவருடைய நெருங்கிய ஒரு நண்பர் ஏமாற்றி பிசினஸில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து கடன் வாங்கி போய், அதாவது நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி போய் ஏமாத்திட்டாங்க. எந்த அதுக்குரிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இவருடைய பிசினஸ் எல்லாம் படுத்துடுச்சு, ஒன்றும் செய்ய முடியல, காசு இல்லை, எல்லாத்தையும் விற்று ஒன்றுமில்லாத நிலைமையில் நிற்கிறாங்க. இந்த நபருக்கு ஃபோன் பண்ணி அலைபேசி வழியாக பேசும்பொழுது அந்த நபர் கொடுக்குற பதில் இவருக்கு வந்து தாங்க முடியல. கடைசியில் சொன்ன வார்த்தை, உனக்கு தைரியம் இருந்தா உன்னால் முடியும் அப்படின்னா என்கிட்ட நீ காசு வாங்கிடுங்க. எப்படி இருக்கும் அந்த நபருக்கு? அவ்வளோ நெருங்கிய நண்பர், கோடிக்கணக்கான ரூபாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 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 ஏமாற்றி போன பிறகு, ஏமாத்துறது அப்போ தெரியல, கடைசியில் இந்த வார்த்தையில் தான் அவர் தெரிய வந்தது, உனக்கு தைரியம் இருந்தா உன்னால் முடியும் அப்படின்னா நீ காசு வாங்கிடுங்க. அப்பொழுது இந்த நபருக்கு வந்து கோபம், அதாவது இவ்வளவு நாள் உதவி செய்தும் கடைசியில் வந்து இப்படிப்பட்ட வார்த்தை இவன் சொல்லிட்டாங்கள் என்ற ஒரு கோபத்தில் வீட்டில் உட்கார்ந்து அலைபேசி வழியாக அவருடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனைவி உட்கார்ந்துருக்கிறாங்க, பிள்ளைகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சொல்லுகிற வார்த்தை எதுவும் கிடையாது. அவருடைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி
கொஞ்சம் ஆட்களை ரெடி பண்ணுங்க. அவனுடைய அட்ரஸ் இது தான். ஃபோட்டோ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் போங்க, அந்த ஆளை வந்து இன்றைக்கி முடிச்சிருங்க. என்னது என்ன சொல்கிறாங்க? ஃபோனில் சொல்கிறாங்க, அவருடைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி இந்த இடத்துல தான் அவருடைய அட்ரஸ்ஸு, இதுதான் வீடு, அவங்க இருப்பாங்க, இல்லைன்னா இந்த கடையில் நீங்கள் போங்க, அந்த இடத்துல போய் வேலையை முடிச்சிருங்க, அதுக்கு எவ்வளோ காசு நான் கொடுத்துட்றேன், இனி அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த மனைவி இது கேட்கும் பொழுது ரொம்ப வேதனை, பயம், என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அவள் தியானத்துக்கு வர்றதுக்கு முதல் நாள்லையே இது தெரிஞ்ச உடனே மனைவி சொன்னாங்க, தயவு செய்து நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, அவள் காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜெயிலில் போகக்கூடிய நிலைமையில் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, குடும்பத்தை நீங்கள் சீரழிக்காதீங்க. அவள் திருப்பி சண்டை, உனக்கு தெரியாது, என்னை ஏமாற்றி போனது வந்து 1 ரூபா 2 ரூபா கிடையாது, கோடிக்கணக்கான ரூபாய். நமக்கு எது இல்லாமல் நம்ம வந்து இங்கே சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இருக்கிறோம். அவன் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை அவனை விடக்கூடாது, இதோட முடிச்சிடணும் அப்படின்னு. அந்த அம்மா பிடிச்ச புடியால் வந்து நீங்கள் வந்து எதுவும் சொல்லாதீங்க சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி கையில் வச்சு, நீங்கள் தயவு செய்து நீ ஃபோனும் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு கொண்டு வந்தது. முதல் நாளில் வந்து இவருக்கு ஒன்றும் முடியல, இவருக்கு அதே முகம் மனசில் வந்து கொண்டு இருக்கு, எப்படியாவது கொல்லணும், இந்த ஆளை வந்து முடிச்சிடணும். 2வது நாள் இந்த செய்தி கேட்கும் பொழுது, அதுதான் பரிசுத்தாவினுடைய செயல்பாடு. அந்த இறுதி நாள் சொல்றது, அவருடைய மனதில் இருந்த அந்த கோபம், அவரை வந்து முடிக்கணுன்ற அந்த எண்ணம், மனதில் இருந்த எண்ணத்துக்கு இறுதி நாள் தான் அன்னைக்கு. பரிசுத்தாவியில் செயல்பட்ட நிமிடம் தான் அன்னைக்கு. அந்த இறை வார்த்தைகள் கேட்கும் பொழுது இந்த மனிதனுடைய எண்ணங்கள் மாறினது. அந்த நண்பர் செய்த நன்மைகளை நினைக்க மனதில் கடந்து வந்தது, அந்த எண்ணங்கள் கடந்து வந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த காசு பணம் எனக்கு இல்லைனா கூட நிம்மதி இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், அந்த நபரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ வேண்டும், அவனை நான் மன்னிக்கிறேன் என்று, மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் என்று அந்த தியானத்தில் அந்த 2வது நாள் நற்கரணை ஆராதனை மத்தியில் அவரை தீர்மானத்தை எடுத்தேன். நான் இது முடித்து ஆலயத்திற்கு பின் பக்கம் போகும்பொழுது இந்த நபர் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி சொன்னாங்க, பிரதர், நான் ஒருத்தரை கொல்லணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த 2 நாளும் வந்தேன், ஆனால் கடவுள் என்னை தொட்டுட்டாங்க, பரிசுத்தாவின் என்னோடு பேசியிருக்கிறாங்க, அந்த நபரை மன்னிக்க வேண்டும் என்று. ஆனால் அதுக்கு பிறகு சொல்லாங்க, ஆனால் எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. உண்மையில் இங்கிருந்து போகும்போது என்னுடைய மனது மாறக்கூடாது, அந்த நபரை பற்றி தேவையில்லாத நான் யோசிக்கக்கூடாது, ஆண்டவரிடம் நீங்கள் மன்றாடுங்க, அந்த நபரை நான் மன்னிச்சிட்டேன், இனி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3வது நாள் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அமைதியாக மகிழ்ச்சியாக ஜெபம் செய்து கடன் சென்றார்கள். எங்களுக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்து தெரியல. உண்மையில் சில மாதங்களுக்கு பிறகு நான் சென்னையில் இன்னொரு தியானத்துக்காக போகும்பொழுது இந்த நபர், இவரும் மனைவியும் பிள்ளைகளோடு வந்து அவருடைய வாகனத்தில் கடந்து வந்தாங்க. கடந்து வந்து ஓடி வந்து என்னை வந்து கட்டிப்பிடிச்சு சொன்னாங்க, பிரதர், ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கேட்குறீங்களான்னு கேட்டேன். நான் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக போயிட்டு இருந்தேன் கோயிலுக்கு நான் செட் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து 1 நிமிடம் நில்லுங்க சொல்லிட்டு சொன்ன விஷயம், பிரதர், நான் அன்னைக்கு அந்த நபரை கொல்ல வேண்டும் எண்ணத்தோடு வந்தேன், ஆனால் அன்னைக்கு என்னை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தின காரணத்தினால நான் அந்த நபரை மன்னிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் கடவுள் அழகாக என்னையும் அந்த நபரையும் வழி நடத்தினார்கள். நான் வீட்டுக்கு போய் சில வாரங்களுக்கு பிறகு இதே நபர் எனக்கு ஃபோன் பண்ணி, அலைபேசி வழியாக ஃபோன் பண்ணிட்டு அவன் சொல்கிறாங்க, அலைபேசியில் சொல்கிறாங்க, டேய், நான் ஏதோ எண்ணத்தில் நான் உன்னை வந்து என்னென்னமோ பேசிட்டேன், எனக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியல, ரொம்ப தலையில் வந்து என்னென்னமோ ஓடி நான் வந்து எதோ பேசிட்டேன், நீ என்னை மன்னிச்சிருங்க, உனக்கு கொடுக்க வேண்டிய காசு அத்தனை காசை நான் வந்து அடுத்த வாரத்தில் நான் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து அவருக்கு ஏதோ இடம் விற்று காசு வந்துடுச்சு. காசு வந்த உடனே யோசித்தது, இந்த நண்பன், இந்த நல்ல நண்பன் எனக்கு இழந்துட்டு அவ்வளவுதான்ற ஒரு எண்ணம் இவருடைய மனதில், அது பரிசுத்தாவியர் வழிநடத்தினது தான். அந்த நபருடைய மனதில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அந்த இடத்துல அலைபேசி வழியாக சொல்கிறாங்க, நான் வந்து இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, சொன்ன வார்த்தையெல்லாம் நீ மன்னிச்சிருங்க, என்ன நீ அடித்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ என்னை மன்னிச்சுக்கோங்க, உனக்கு தர வேண்டிய அத்தனை கோடி ரூபாயும் அதனுடைய வட்டியோட நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் அந்த நபருடைய இறுதி நாள். அந்த பாவத்தினுடைய, அந்த கோபத்தினுடைய, கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினுடைய இறுதி நாள் அதுதான். அதுக்கு பிறகு நடந்த ஆசீர்வாதம். ஆமேன், ஆமேன், சத்தமா சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை கூட நம்ம வாசிப்போம். நம்ம மனதில் நம்மளை அப்படியே பதிய வைத்திருக்க அந்த இறைவார்த்தை. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நிறைய பேருக்கு என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மனித இயல்பென்ற ஒரு காரணத்தினால சில நேரம் நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது, சில நேரம் நம்முடைய வார்த்தைகள் மாறுகிறது, சில நேரம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட மாறி போகிறது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? அடிக்கடி ஆண்டவன் நம்மோடு பேசுகிறது அதுதான். ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக அந்த நற்கரணை வாங்கி உண்ணும் பொழுதும் இதே கேள்விதான். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய மனதில் உன்னுடைய உடலில் நான் தங்கி இருக்கிறேன். நீர் பரிசுத்தனுடைய கோயில், நான் என்னுடைய உடலை இரத்தத்தை உனக்கு உணவாக தரும் பொழுது எனக்கு சமமாக நீ யோசிக்க வேண்டும், எனக்கு சமமாக நீ வாழ வேண்டும், எனக்கு சமமாக நீ அன்பு செய்ய வேண்டும், எனக்கு சமமாக பிறரை நீ மன்னிக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். எல்லோரும் கண்களை மூடுவோம். இந்த எளிதான பாடல் வரிகள் நாம் சேர்ந்து பாடப் போகிறோம். கரங்கள் தட்டி எல்லோரும் கண்களை மூடுவோமா? இந்த கேட்ட இறை வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை வழி நடத்த வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய மனதில் எங்களை சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் எங்களை தாக்கி கொண்டிருக்கிற தீயவனுடைய வல்லமையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று தூய்மையுள்ள வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும். பாடுவோம். ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும். பாடுவோம். ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும். பாடுவோமா? ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும். கரங்கள் தட்டி பாடுவோமா? ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும். பாடுவோமா? ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும். கரங்கள் தட்டி பாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். இறை அமைதியால் என்னை நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பினால் என்னை நிரப்பும், இறை அமைதியால் என்னை நிரப்பும். பாடுவோம். அன்பினால் என்னை நிரப்பும், இறை அமைதியால் என்னை நிரப்பும். ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை. வல்லமையாக கரங்கள் தட்டி பாடுவோம். ஆவியே என்னை. சத்தமா? தூய ஆவியே என்னை நிரப்பும். ஆண்டவரே, உடைய மகிழ்ச்சினால் எங்கள் நிரப்பும். ஆண்டவரே,
நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த அருள் வரம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை புகழ்ந்து பாடி அருள் பெற்றிட எங்களை வழி நடத்தும். மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும், இறை புகழ்ச்சியால் என்னை நிரப்பும். பாடுவோம். மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும், இறை புகழ்ச்சியால் என்னை நிரப்பும். ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும். சக்தியா கரங்கள் தட்டி. ஆவியே என்னை, தூய ஆவியே என்னை நிரப்பும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் தேவை அந்த பொறுமை என்கிற அந்த குணம். கோபங்கள் வரும் பொழுது, அகங்கார எண்ணங்கள் வரும் பொழுது, தன் பெருமை வரும் பொழுது, ஆண்டவரே, பிறரை அங்கீகரிக்க முடியாமல், பிறரை அன்பு செய்ய முடியாமல் எங்களை மனதில் வருகிற அந்த எண்ணங்களை மாற்றும் ஆண்டவரே. பொறுமை என்கிற அந்த வரம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இரக்கத்தினால் எங்கள் நிரப்பும் ஆண்டவரே. பொறுமையால் என்னை நிரப்பும், உம் கருணையால் என்னை நிரப்பும். பாடுவோம். பொறுமையால் என்னை நிரப்பும், உம் கருணையால் என்னை நிரப்பும். ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை. வல்லமையா கரங்கள் தட்டி. ஆவியே என்னை. கண்களை மூடுவோமா? தூய ஆவியே என்னை. எல்லோரும் கண்களை மூடி. ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும். ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை. கரங்கள் உயர்த்தி கண்களை மூடி. ஆவியே என்னை நிரப்பும், ஆவியே என்னை. கரங்கள் உயர்த்தி நான் துதிப்போமா? ஆவியே என்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் துதிப்போம். ஆவியே என்னை. பரிசுத்தால் நிரப்பும் ஆண்டவரே, பொறுமையால் நிரப்பும் ஆண்டவரே, இரக்கத்தால் நிரப்பும் ஆண்டவரே, மகிழ்ச்சியால் நிரப்பும் ஆண்டவரே, அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே, அமைதியால் நிரப்பும் ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவர் நீ கைவிடாதீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? எல்லோரும் சத்தமாக துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குரல் எழுப்பட்டும், குரல் எழுப்பட்டும். தீயவனுடைய எல்லா விதமான அந்தகார சக்திகள் நம்மை விட்டு அகன்று போவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியே அனுப்பும் ஆண்டவரே, ஆவியே நிரப்பும் ஆண்டவரே, ஆவியே எங்களை ஆட்கொள்ள ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிழ்ச்சியால் நிரப்பும் ஆண்டவரே. மனதில் கூடிய கவலைகள், வேதனைகள், மனபாரங்கள், துக்கங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ எங்களுடைய உள்ளம், எங்களுடைய மனது, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம் நீர் தங்கி இருக்கிற கோவில் என்று நாங்கள் இதோ இந்த நேரத்தில் உறுதிப்படுத்துகிற ஆண்டவரே, சாட்சி சொல்கிற ஆண்டவரே. எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான தீமை அந்தகார சக்திகளை எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா. சத்தம் பத்தாது, எல்லோரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இதோ நாம் எல்லோரும் பரிசுத்தாவின் வரங்கள் கொடைகள் பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது பிறருக்கு இறைவனை போதிக்கின்ற, இறைவனுடைய அன்பை பகிர்ந்துரைக்கின்ற கருவிகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எல்லோரும் எழுந்திருப்போமா? கண்களை மூடி நாம் கரங்கள் இதயத்தோடு சேர்த்து வைப்போம்.
1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை நாம் கேட்டு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. ஒரு முறை கூட வாசிப்போம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசு ஆண்டவர் என சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தமா ஹalleluya. இந்த குருவானவர் வழியாக நாம் கேட்டோம். பவுல் கண்டது இயேசுவை தான். மனம் மாறினது இயேசுவை கண்டதால் தான். இதோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் இந்த இரவு ஜெப வேளையில் இயேசு ஆண்டவர் என்று கண்டடைய வேண்டும். அதை நாம் உணர வேண்டும். அதற்கு துணையாக நம்மை வழி நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். இதோ இந்த நேரத்தில் நாம் மன்றாடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழி நடத்த வேண்டும் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். பாடுவோம். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். கண்களை மூடி கரங்கள் தட்டி, இதோ ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதில் தாகத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்த ஆவியில் நிரப்ப வேண்டும் என்று கரங்கள் தட்டி பாடுவோம். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். பாடுவோம். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவின் வல்லமை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். ஆவின் வரங்களை பெறுவதற்காக கடந்து வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். கரங்கள் உயர்த்தி. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். சத்தமா. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நாம் இப்பொழுது இரு கரங்கள் உயர்த்தி அக்கம் பக்கம் நின்று கொண்டிருக்கிற யாரையும் நீங்கள் கவனிக்காதீர்கள். தயவு செய்து யாரையும் பார்க்காதீர்கள். இந்த நேரம் நாம் தனிமையில ஜெபிப்போம். இதோ பவுல்
இயேசுவை கண்டடைந்த ஒரு சீடன். இதோ பவுல் கண்டடைந்த அந்த நிமிடத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த போதனைகள் நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்கின்ற போதனைகளாக மாறி இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மை நான் கண்டடைய வேண்டும், இயேசுவே ஆண்டவர் என்று இதோ பரிசுத்தாவினுடைய துணையோடு நான் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் கரங்கள் உயர்த்தி நான் நம்பிக்கையோடு ஆண்டவரே எங்களை வழி நடத்த வேண்டும் என்று கரங்கள் உயர்த்தி நான் ஜெபிப்போமா? ஆண்டவரை நான் துதிப்போமா? எல்லோரும் சத்தமாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எல்லோரும் சத்தமாக, தயவு செய்து வேற யாரையும் பார்க்காதீர்கள். கரங்கள் உயர்த்தி எவ்வளவு வல்லமையாக துதிக்க முடியுமோ, எவ்வளவு குரல் எழுப்பி துதிக்க முடியுமோ இந்த நேரத்தில் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே மாந்தர் யாவர் மேலும் நீ ஆவியை ஊற்றுவேன் என்று அந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமாக துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி பாடுவோம், கரங்கள் தட்டி. நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். பாடுவோம். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கரங்கள் தட்டி பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமை. கரங்கள் உயர்த்தி. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. சத்தமா சத்தமா பாடுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து நான் துதிப்போமா? ஹல்லேலூயா. குரல் எழுப்பி நான் துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீ வழி நடத்தும் ஆண்டவரே, எங்களை நீ நிரப்பும் ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. இதோ பவுல் இயேசுவை உம்மை கண்டடைந்தது போல நாங்கள் உம்மை கண்டடைய எங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய அந்தகார சக்திகளை, எங்களுடைய கண் பார்வையில் இருக்கக்கூடிய இதோ நன்மை இல்லாத எண்ணங்களை
கண்கள் இருக்கக்கூடிய இந்த தீய எண்ணங்களை, எங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய அகங்கார எண்ணங்களை நீர் அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை காண வரம் தாரும் ஆண்டவரே, உம்மை காண வரம் தாரும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.